அப்புறம் சுகந்தி வந்து என்னைய வந்து எங்கள் அம்மா இல்லாதப்ப என்னை வீடு தேடி அடித்து இங்கே பாருங்க உடம்பு ஃபுல்லாகி நான் அவ்வளோ அடி அடித்து எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் அம்மா ஊரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன். அவன் என்னை அடித்து இங்கே பாருங்க எங்கே பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லாக அடித்து கேட்கறதுக்கு அவன் நல்ல மாதிரியே சொல்கிறான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் போலீஸ்காரங்க வந்து இன்னும் வரேன் நைட்டில் அன்டைம்னு சொல்கிறாங்க. என்னைய ரொம்ப அடித்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மாவையும் பிடிச்சி அடிச்சிட்டா. என் செல்லை பிடிங்கிட்டு என் உடம்புலங்க பாருங்க மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றி எங்கள் அம்மாவையும் அடிச்சுட்டு நான் வந்து ஊரை விட்டு ஓடி பக்கத்தில் அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கேன். இந்த போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி வரவே மாட்டேங்கிறாங்க. என்னை அடித்து இந்த சுகந்தி என் வீட்டில் வந்து செருப்பால் அடித்து எங்கள் அம்மாவையும் அடித்து எங்கள் அம்மாவை பிடிச்சி வச்சிருக்கா. எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. என்னையை அடிச்சிட்டா, என் மேலே மண்ணெண்ணையை ஊற்றிட்டா. இங்கே பாருங்கள் என் உடம்பெல்லாம் பாருங்கள். என்னை அடித்து என் உடம்பெல்லாம் எப்படிங்க முடியும் தலையெல்லாம் வீங்கி இங்கே பின்னாலெல்லாம் அடித்து என்னையை கொடுமைப்படுத்தி எனக்குன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு தானே இந்த கொடுமை. நான் என்ன பண்ணினேன்? அவன் மேலே தானே கேஸ் இருக்கு. அம்மா கடவுளே, நான் பயந்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். இந்த போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணால் வரவே மாட்டேங்கிறாங்க. என்னை அம்புட்டு அடிச்சிட்டா. நாகலாபுரம் சுகந்தி என்ன மேலே ஒரு தப்புமே இல்லை. என்னையே இன்டர்வியூன்னு சொல்லி தான் ஆள் வச்சு கடத்தின 5000 போட்டுவிட்டு நான் நம்பி போயிட்டேன். 4 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க அம்மாவை கொன்னுடுவேன்னு ஏற்கனவே மிரட்டுனா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. இந்த சோசியல் மீடியாவில் என்னங்க பண்ணுனீங்க? நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன். ஏன் வீடியோவை எடுத்து ட்ரோல் பண்ணி தான் போடுறீங்களோ இருந்துச்சு. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே வர மாட்டீங்களா? தேடி நாகலாபுரம் வந்து என்னைய அடித்து என்னைய துன்புறுத்தி என் ஃபோனில் போட்ட வீடியோலாம் அடிச்சிட்டா. எல்லாத்தையும் நான் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குறேன். நான் அவளை விட்டு தப்பிச்சு வந்து உட்காந்துருக்குறேன். என்னால் முடியலை. எனக்கு பசிக்குது வேற. நான் சாப்பிடவும் இல்லை. நான் ஷூட்டிங் போய்த்துட்டு நான் நேற்று தான் வீட்டுக்கு வந்து காலையில் எல்லாம் வந்து துணியெல்லாம் துவைச்சி குளிச்சுட்டு சமைக்க கூட இல்லை, சாப்பிட கூட நேரம் இல்லாமல் நாளைக்கு ஒரு ஷூட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்னை வந்துட்டா. என்னை அடிச்சிட்டா. ஆளுங்களோட வந்து ஊருக்குள்ளே நல்ல முறையே பேசுகிறா. என் ஐடியில் உள்ள வீடியோ எல்லாத்தையும் அழைச்சிட்டா. நான் எந்த வீடியோவும் அழைக்கலை. எனக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லையா? என்னைய ட்ரோல் மட்டும்தான் பண்ணீங்களா? எங்கள் அம்மாவை அடிச்சிட்டா. எனக்கு ஒன்று நான் கூட பொறுத்துக்குவேன். எங்கள் அம்மாவை அடிச்சிட்டா. நான் செத்துருவேன். எனக்கு யாருமே இல்லை. நான் எத்தனை வீடியோட அனாதன்னு தான் சொல்லியிருப்பேன். எனக்குன்னு இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவையே அடிச்சிட்டா. தஞ்சாவூர் தான். நான் போலீஸ்காரங்க வள்ளத்துக்கு ஃபோன் பண்ணால் வரேன்னு வர மாட்டேங்கிறாங்க. தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இந்த சோசியல் மீடியானாவது எனக்கு யாராவது உதவி பண்ணுவீங்களா? நான் ஒரு அனாதை. நடிக்கும் போது யாருமே இல்லைங்க வீட்டில். எங்கள் அக்கா வீட்டில் இருந்தாங்க. எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு
வந்தாங்க. எங்கள் அம்மாவை அடிச்சிட்டா, என்னைய அடிச்சிட்டா, என்னை அடிச்சிங்க பாருங்க என் வல்லெல்லாம் குத்தி. எனக்கு பயமாக இருக்குது, வந்துடுவாளோ பிடிச்சிடுவாளோன்னு, என்னை கொன்னுடுவா. தேனி சுகந்தி என்னை அடித்து என் பல்லில் ரத்தம் வர வச்சு, இங்கே பாருங்க என் உடம்பெல்லாம் வீங்கி, எங்கள் உடம்பெல்லாம் வீங்கி இங்கே பாருங்க அடித்து. இங்கே பாருங்க நான் வீட்டில் இருந்ததோட இங்கே பாருங்க, இங்கே பாருங்க என் காலெல்லாம் பாருப்பா. என்னை நடு ரோட்டில் வச்சு என்னை அடித்து எனக்கு கேட்கறதுக்கு அவன் நல்லவங்க. எங்கள் தெருவில் அவ்வளோவா யாரும் வந்து எப்படி சொல்கிறதுனா யாரும் இல்லை, கொஞ்சம் வீடு தான் இருக்கும். என்னை அடித்து என் காலெல்லாம் பாருப்பா, உடம்பெல்லாம் எப்படி வீங்கிருக்குன்னு மூட்டை அடி அடிச்சிட்டா. எனக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நான் பயந்து தான் உட்காந்து நான் லைவ் போடுறேன். அவள் லொக்கேஷனை வச்சு கூட வந்துடுவா. எனக்கு தயவு செஞ்சு எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை. எனக்கு யாராவது என்னை அவள் பேர் வந்து தேனி நாகலாபுரம் சுகந்தி ஃபேமஸ்ஸு ஐட்டம் அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க. தேனி கேப்டனில் சேனலில் போய் பாருங்கள். தேனி கேப்டன் அவள் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. மற்றவங்க ட்ரோல் பண்ணதுக்கு நான் ட்ரோல் பண்ணேன்னு என்கிட்ட வாரா. அவள் பேர் தேனி நாகலாபுரம் சுகந்தின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். என் செல்லில் வேறு சார்ஜ் வேறு இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து வேறு ஃபோன் பண்ணுவாங்க. மக்களே தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க, என்னைய காப்பாற்றுங்க. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அம்மா மட்டும்தான். என்னால் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். என் மூஞ்சிலாம் எனக்கு பயமாக இருக்குது. பின்னால் கூட வந்துடுவா அவள் தேவடியா உண்டை. எனக்கு பயமாக இருக்குது. என்னைய கேட்க யாருமே இல்லை. என்னைய அடித்து என்னைய துன்புறுத்தி என் உடம்புல மண்ணெண்ணையை ஊற்றி வச்சுருக்கா. மண்ணெண்ணெய் நாற்றத்தோடு தான் உட்காந்துருக்கேன். யாருமே எனக்கு வர மாட்டீங்க. அவள் வேறு தேடி நாகலாபுரம் சுகந்தி போட்டால் வீடியோ வரும். அவள் வீடியோ போய் பாருங்கள், தேடி நாகலாபுரம் சுகந்தின்னு சொல்லிட்டு. நான் தஞ்சாவூரில் தான் இருக்கேன். என் ஊர் தஞ்சாவூர் தான். எனக்கு யாருமே இல்லை. அவள் வந்து என்னை அடிச்சிருந்ததை கூட பல்ல கம்பி வச்சு இல்லை, பல்லில் கிளிப்பு போட்டிருக்கேன். நானும் முன்னாடியே போட்டிருந்தேன். அதெல்லாம் உடச்சி பல்லு குத்தி ரத்தம் வந்துருச்சு. என்னை கேட்கறது யாருமே இல்லை. எனக்கு வந்து என்னை அடித்ததுக்கு எல்லோரும் வீடு போட்டு அவள் தேவடியா, அவள் 10 பேர்ட்ட போகிறான்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் போட்டுட்டாங்க. என்னைய வந்து கேட்குறதுக்கு யாரும் இருந்தால் வந்து என்னைய என் வீட்டில் அடித்து என் மேலே மண்ணெண்ணெய்லாம் எடுத்து ஊற்றிட்டா. என்னைய கேட்கறதுக்கு யாருமே இல்லை தானே. என்னைய ட்ரோல் பண்ணுறதுக்கும் என்னை திட்டுறதுக்கும் மட்டும்தானே இந்த சமுதாயத்தில் நீங்களாம் இருக்கிறீங்க. என்னைய திட்டணும், உங்களுக்கு அதுதானே ஆசை. கடைசி முடியும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு கொன்றுவா. என் மேலே மண்ணெண்ணெய் ஊற்றிருக்கா. எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க. எங்கள் அம்மாவை அடிச்சிட்டா. இதனால தான் நான் வந்து போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்கு வேண்டான்னு சொல்கிறா. போலீஸ்காரனே வச்சுருக்கா, வரல. எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும். எங்கள் அம்மா கடத்தி கொண்டு போயிருப்பா போல். எங்கள் அம்மா வேணும். எங்கள் அம்மா எனக்கு வேணும். எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. எங்கள் அம்மா என்ன பண்ணான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எனக்கு எங்கள் அம்மா வேணும். எங்கள் அம்மா வேணும். எனக்கு வேணும். எங்கள் அம்மாவை என்ன பண்ணிட்டான்னு தெரியலை. எங்கள் அம்மாவை தெரியல. நான் தெரியாமல் உட்காந்து நான் வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்கெலாம் நான் ஒன்றும் ட்ராமா கிரியேட் பண்ணலை. நான் ஃபேமஸ் ஆகிறது ட்ராமா கிரியேட் பண்ணேன். ஏங்க என்னோடய ஐடியில் உள்ள வீடியோலாம் அவள் தாங்க வந்து வாங்கி அழைச்சிட்டா. எல்லா வீடியோவும் நான் அழைக்கல, போய் செக் பண்ணி பாருங்கள். அவள் எல்லாத்தையுமே அழைச்சிட்டா. எனக்கு கார்த்திக் கோசம் அம்மாவை கொலை பண்ணுவேன்னு சொன்னீங்க.
கார்த்தி நான் கொஞ்சம் மைண்டு சரியில்லாமல் தான் இருந்தேன். கார்த்திக்கு எனக்கு அப்போ நான் மனநல பாதிக்கப்பட்டு தான் இருந்தேன். நான் இப்போவும் பாதிக்கப்பட்டு தான் இருந்தேன். நான் கொஞ்சம் ஒரு மாதமாக தான் கொஞ்சம் தெளிவாயிட்டு வந்தேன். என்னைய வந்து அடிக்கிறா, எங்கள் அம்மாவை அடிச்சிட்டா. எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட் வெளிச்சத்தில் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து யாருமே இல்லை, எனக்கு அம்மா மட்டும்தான். எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் 1 வயசில். அக்கா லவ் மேரேஜு. எனக்கு வந்து நான் பொய் சொல்லலை. நான் பொய் சொல்லும் வந்தால் எதுக்கு என் வீடியோவில் நான் அழைக்கணும்? எனக்கு ஒன்றும் இந்த ஃபேமஸ் தேவையில்லை, சரிங்களா? நான் பொய் சொல்லலை. எனக்கு வந்து யாருமே இல்லைல்ல. நான் என்னை வந்து அடிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, எனக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே. விடுங்க, எனக்கு யாருமே நீங்கள் கேட்க மாட்டீங்களே. நான் செத்துட்டேன்னா அவள் தான் காரணம். தேடி 4வது சுகுந்து என்னை கொன்றுவா. நீ இப்போ அவள் ஃபாலோ பண்ணிட்டு கூட வருவா. எனக்கு அம்மா என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னை அடித்து எனக்கு தண்ணி தாங்க அடிக்குது. எனக்கு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குடிக்க தண்ணி தாகம் கூட அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தாகம் கூட கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.